நான் சொன்னேனா? நீங்க கேட்டேன்னு சொன்னேனா? உங்க பேரை சொன்னேனா? அப்ப உங்களுக்கே தெரியுதா? ரியலி ஹாப்பி. ஒரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்வையாளர் சந்திக்கிறது கூடிய மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஈக்குவலாக எதுவும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் உணர்றேன். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். குறிப்பாக சேலம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். சேலம் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி காலையிலேருந்து நிறைய தேட்டர் போனோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சேலம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஆல்ரெடி கிரேட் ஸ்டுடியோஸ்லாம் இங்கே வந்திருக்கு. லவ் ஃபார் சினிமா இஸ் தேர். நாங்கள் போய் அந்த தேட்டரில் மீட் பண்ணும்போது படம் பார்த்து இத்தனை கேள்விகள் எங்களுக்கு வரும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். அண்ட் ராம் சார் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மக்களை பார்க்குற சந்தோஷம் இருக்குது. அது வந்து சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷம். செகண்ட் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஃபீலிங். நீங்க எல்லாரும் படம் பார்த்தீங்களா? நீங்க கேளு, நாங்க பேசுறது படம் பார்க்க டைம் கிடைச்சதா உங்களுக்குலாம்? ஓகே, படத்தில் நீங்க கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க கேளுங்க. சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் 4 கோடி 5 கோடி எடுக்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பட்ஜெட் படம் வாய்ப்பு வந்துருக்கா? இல்லை, நம்ம கதை என்னவோ அதுக்கு தான் பட்ஜெட்டு இல்லையா? கதைக்கு 15 கோடினா 15 கோடி தான். அந்த மாதிரி கதை பண்ணால் அந்த வாய்ப்பு வரும். புரியுதுண்ணா. இப்போ ஒரு சில ஹீரோக்கள் வந்து எனக்கு இத்தனை கோடி படம் பண்ணாலும் நடிப்பேன் அப்படின்னு. இல்லை, அது பற்றி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இல்லையா? இயக்குனராக நான் ஒரு கதை பண்ணுறேன், அதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுறேன் இல்லையா? அவர் என்ன சொல்ல, பட்ஜெட்டுக்காக நான் கதை பண்ண மாட்டேன், கதைக்காக பட்ஜெட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கேள்வி என்னன்னா, பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து எனக்கு இத்தனை கோடி வேணும், அப்பதான் படத்தை நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சைன் பண்ணுறதெல்லாம் இருக்கு. அது எனக்கு தெரியல. இதுக்கு நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. நான் அவ்வளவு கோடி அவர்கிட்ட கேட்கல. ஒண்ணு நாங்க தெருக்கோடியில இல்ல. ஒரு இந்த நீங்க கேட்க வேண்டிய ஆளே நாங்க கிடையாதுன்றதுதான். நீங்க சினிமா துறையில இருக்கீங்க. சினிமா துறையில இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, இது எங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இது ஒரு பிசினஸா பார்க்கணும். அவங்களுக்கு பிசினஸ் இருக்கு, கேட்கறாங்க, கொடுக்குறாங்க. இதுவும் கதைக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. ராம் சார் அப்படி ஒரு பறந்து போன ஒரு படம் எடுத்துட்டு அது நல்லா ஓடின்னு சொல்ல வந்திருக்குமே தவிர சினிமா துறையை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு வல்லுநர்கள் கிடையாதுன்னு சொல்றேன் நான். சரியா? நீங்க வேணா இருக்கலாம். என்ன உரிமை இருக்கு? படம் பாத்தீங்களா? படத்துல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. படம் பிடிச்சதா? அது என்ன பதில்? அதுதான் இல்லைங்களா? இல்ல, அவர் படம் பார்த்ததுனால கரெக்டா கேக்குறாரு. அவர் உருப்படியான ஒரு கேள்வி கேக்குறாரு. அவரு ஸ்டாப் பண்றீங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்ல, அவர் உருப்படியான கேள்வி கேக்குற விட்டுருங்க தயவு செய்து. அவர் எங்க படத்தை நாங்க படத்தை பத்தி தானே கேட்க இல்லமா? நாங்க படத்தை பத்தி தானே கேட்க சொன்னோம். நீங்க படத்தை பத்தி ஆமா. இல்ல, காலைல இருந்து நாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம். நிறைய பேர் தப்பு நீங்க இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. ஆமா. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, நீங்க ஒரு இல்ல பிரச்சனை உங்களுக்கு. நீங்க என்ன கேக்குறீங்க? படத்தை பத்தி கேளுங்க. படத்தை பத்தி கேளுங்க. ஆமா, நான் சொன்னேனா? நீங்க கேட்டேன்னு சொன்னேனா? உங்க பேரை சொன்னேனா? உங்க பேர் என்ன? எனக்கு தெரியாது. உங்க பேர் தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்களே நடிச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுதா? ஆனா இது பிரஸ் மீட் இல்லண்ணே, வெற்றி கொண்டாட்டம். யார் கூப்பிட்டாங்களே? நீங்க உங்களை யாரும் கூப்பிடல. சார், ஒரு படம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குது. சரிங்களா? சக்சஸ்ஃபுல் இருக்கு. சும்மா கான்ட்ரோவர்சியா ஏதோ பண்ணணும் பார்க்கறது. அண்ணா, கான்ட்ரோவர்சியா பண்ணலாம். சும்மா கான்ட்ரோவர்சி ஆகணும் பண்ணக்கூடாது. அண்ணா, திருப்பி சொல்றேன். நீங்க வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். கான்ட்ரோவர்சியா பண்ணலாம். நீங்க இங்க வாங்க, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. எங்க கேட்டீங்க? அண்ணே, நீங்க உங்களை பத்தியே நினைக்காங்க. இன்னும் 10 பேர் இருக்காங்க. நாங்க இன்னும் 10 ஊருக்கு போனோம். அண்ணே, அண்ணே, அவர் பேசினா நாங்க பேசிருப்போம். நீங்க வேற என்ன பேசுங்க, நம்ம பேசலாம். சார் சொல்லுங்க சார். சார் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல பார்த்துட்டு எப்பயுமே அவர் விரும்புறதுதான். சிறப்பா இந்த படத்தை நம்ம லைக் பண்ணி என்ன டாக்டர் நாம பார்த்தோம். சிறப்பான ராம் சார் சரி, நீங்களும் சார் சிறப்பான நம்ம ரசிச்சு இது பண்ணினா குடும்பத்தோட உட்காந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்த்த படம் வந்து. தேங்க்யூ சார். கொஞ்சம் தேங்க்யூமா. இங்கே நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் ப்ரெஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு வரேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. ஓகே, ஆமாங்க.
ஆமாம் ஆமாங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஆமாங்க. திரைப்படங்களில் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து காட்டும் போது எல்லாருமே ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. பட் ஆனால் இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தி கைதாகிற சூழ்நிலை திரைத்துறையில் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவங்க எந்த மாதிரியான இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இது வந்து கைது பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது இப்போ போதைங்கிறது வந்து அந்த திரைத்தொழில் இல்லை, எங்கே யார் பண்ணாலும் தவறு தானே இல்லையா? நீங்க வந்து இது ஆல்ரெடி கேட்டதுதான். சினிமாவில் நம்ம எதை காட்டுறோமோ மக்கள் அதான் மாற நம்புறாங்க. இப்போ நீங்க ஒரு ஹீரோவா காட்டி மாசம் மாறுறோம். இப்போ நான் என் படத்தில் என்ன காட்டணும்னா அதானே காட்ட முடியும். அடுத்தவங்க படத்தில் என்ன காட்டான்னு என்கிட்ட கேட்காதீங்க, சரியா? மக்களுக்கு என்ன சொல்றேன்னா பறந்து போன ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படத்தை பார்த்து மக்களுக்கு என்ன சொன்னா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி கேளுங்களேன். இந்த வாங்க அந்த மக்கள் என்ன திருப்பி கொஞ்சம் அந்த மக்கள் நாங்க வந்தது அதுக்கு தானே வந்திருக்கோம். நாங்க சென்னையில இருந்து ஊரா கிளம்பி. இல்ல சார் ஒரு செகண்ட் சார். இல்ல ஒரு செகண்ட் நான் பதில் சொல்லலாமா? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டது இல்ல இல்ல அப்ப நான் இப்படி கேளுங்க, பறந்து போ படத்துல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா நான் சொல்றேன். அது சொல்லுங்க. சொல்றேன் நான் திரைப்படம் மூலியமா. இல்ல நான் பறந்து போல அது நீங்க சினிமாவில் சொல்லும்போது ஈஸியா இருக்கும். பட் ஆனால் திரைத்துறை சார்ந்தவங்க அதை பயன்படுத்துறாங்களே அப்படிதான் கேள்வி. இப்போ இந்த படத்துல வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் யூன்னு ஒரு பாட்டு இருக்கு. ப்ளீஸ் அப்பா செத்து போகாதுன்னு அந்த பாட்டே வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் எந்த ஊர்ல இருந்தோம்? ஈரோட்ல இருந்து வர்றோம். ஈரோட்டில் மனோஜ்னு ஒருத்தர் எந்திரிச்சு இதுக்கப்புறம் நான் சிகரெட் பிடிக்க போறேன்னு சொன்னார். இது எனக்கு திருப்தி, இது எனக்கு மகிழ்ச்சி. ஒன்று ரைட். நான் சிகரெட் விட்டு 3.5 வருஷம் ஆச்சு. நான் அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த புத்திமதியை உலகத்துக்கு சொல்ல விரும்பல. நான் விட்டதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன், நம்ம இவ்வளோ நாள் அடித்தோம், பையன் சொல்லி விட்டா அதை நம்ம சொல்லுவோம்னு சொன்னேன். கரெக்டாக 2 ஓகே. அப்போ சிகரெட் அடிக்கிறது குற்றம் இல்லையாங்கிறத விட்டுருங்க. சிகரெட் அடிப்பதை பற்றி ஒரு பொது பார்வையில் குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்குது, அப்பாவோட உயிர் மேலே ஒரு பயம் இருக்குது, அது வந்து உடலை பாதிக்கும்னு ஒரு பயம் இருக்குது. அதுக்காக சிகரெட் பிடிக்கிறவங்க மீது ஜட்மெண்ட் பாஸ் பண்ணல. இந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஒன்று. ரெண்டாவது அதோட முக்கியமான விஷயம், இந்த படத்தை நீங்கள் பார்க்கலைங்கிறனால தான். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுறது நிறைய விஷயங்கள் இல்லை, நிறைய டைம் இருந்திருக்காது உங்களுக்கு. பார்த்துருந்தா நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தவங்களாம் உங்களுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க. அப்படியே கேமராவை திருப்பினீங்கன்னா இல்லை நான் பேசி முடிச்சுக்கிறேன். கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றேன். உங்களுக்கு பின்னாடி ஓகே, பின்னாடி ஒரு 200 பேர் படம் பார்த்தவங்க நின்றுருக்காங்க. இந்த படத்தில் என்ன நடந்துச்சு நான் நினைக்கிறேன்னா, இப்போ நான் வந்தேன், ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நாளைக்கு நான் என் பையனை குழந்தைய கூப்பிட்டு ரோட் ட்ரிப் போகணும்னு தோணுதுன்னு. இன்னொரு அம்மா இன்னொருத்தர் ஈரோட்டில் சொன்னார், இப்போதான் சார் என் பையன் சொல்கிற ப்ளீஸும்